Hello friends, welcome to Mrs. Stick Blouses. நான் வந்து ஒரு bridal blouse வச்சிருக்கேன். ரொம்ப கிராண்டான அட்டகாசமான ஒரு bridal blouse. இதுல வந்து பாத்தீங்கன்னா பேக் நெக்ல வந்து ஒரு டிஃபரண்டான ஒரு நெக் இருக்கு. என்னன்னா நம்ம காமனா வந்து bridal blouse பண்ணும்போது ஒரு யூ நெக் இல்ல பா நெக் இல்ல பாட் நெக் அந்த மாதிரி பண்ணுவோம், இல்ல ஹார்ட் ஷேப் பண்ணுவோம். அப்படி இல்லாம இது ஒரு வித்தியாசமான நெக். நெக்ல வந்து ஒரு கர்வ் மாதிரி டிசைன் கொடுத்திருக்கேன். அதாவது யூ நெக் இல்லாம யூலே வந்து கொஞ்சம் கர்வா வர மாதிரி நெக், ஒரு வித்தியாசமான நெக். சோ இந்த மாதிரி டிசைன் எல்லாம் நம்ம ரெடி பண்ணி கையில பார்த்தோம்னா அந்த அளவுக்கு வந்து நமக்கு ஃபினிஷிங்கே தெரியாது. நான் வந்து மேனிக்யூன்ல மாட்டினதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து ஃபினிஷிங் வந்து கரெக்டா தெரியும். எப்பவுமே வந்து நான் கஸ்டமருக்கு டெலிவரி கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் பண்ண பிரைடல் பிளவுஸ் டிசைன்ஸ் எல்லாமே வந்து மேனிக்யூன்ல போட்டு பார்த்து எல்லாம் ஓகே ஆனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஃபினிஷிங் வந்து கரெக்டா வந்திருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் டெலிவரி கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி மேனிக்யூன்ல மாட்டி கஸ்டமர்கிட்ட போறதுக்கு இந்த பிளவுஸ் வந்து ரெடியா இருக்கு. ஸோ நெக் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப் நெக் வச்சிருக்கேன். அப்புறம் ஸ்லீவ் வந்து பாத்தீங்கன்னா எல்போ ஸ்லீவ்ல ஒரு கிராண்ட் டிசைன். நம்ம நார்மலா வந்து எல்போ ஸ்லீவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு செக்டு பேட்டர்ன் ரெகுலரா எல்லாரும் யூஸ்வலா பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ஸ்லீவோட எண்ட்ல ஒரு லைன் மட்டும் டிசைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கங்க புட்டாஸ் அப்படி பண்ணுவோம். பட் இந்த ஸ்லீவ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிராண்டான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்லீவ். ஸோ இதுல வந்து சாரியில வர்ற பார்டர் மாதிரியே வந்து ஸ்லீவோட எண்ட்ல வந்து பார்டர், அதாவது சாரியில வந்து ஒரு பெரிய பார்டர் இருக்கும். அந்த பிளவுஸே வந்து வித் பிளவுஸ், சாரியில வித் பிளவுஸ் இருக்கும் இல்லையா, அதை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாம பிளைனா கிளாத் வாங்கிட்டு சாரியில வர்ற பார்டர் அளவுக்கு கையில வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கஸ்டமரோட சாரியில வந்து பாத்தீங்கன்னா எலிஃபென்ட் இருந்தது, அப்புறம் பீகாக் இருந்தது, அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளவர் இருந்தது. ஸோ இது மூணுமே வர்ற மாதிரி இந்த பார்டர் வந்து ரெடி பண்ணோம். அந்த சாரியில இந்த டிசைனை அப்படி ட்ரேஸ் எடுத்து இந்த பார்டர் வந்து ரெடி பண்ணுது. அதுக்கப்புறம் மேல வந்து கைக்கு மேல வந்து பிளைனா இருக்கும். நம்ம குட்டி குட்டியா ஒரு புட்டா மட்டும் போட்டோம் அப்படின்னா அந்த அளவுக்கு கிராண்டா இருக்காதுன்றனால இந்த புட்டாஸும் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் புட்டாஸா நல்ல கிராண்டா இருக்கிற மாதிரி, அதுவும் ரொம்ப நெருக்கமா, ரொம்ப தள்ளி இல்லாம நல்ல நெருக்கமா போட்டு ரெடி பண்ணது. ஸோ ரொம்ப சூப்பரா வந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வந்து இந்த ஹேங்கிங். ஸோ இது பாருங்க, இது வந்து ரெடிமேட் ஹேங்கிங் மாதிரி வாங்கி அட்டாச் பண்ணது இல்லை, இது நானே வந்து பண்ணது. ஸோ இந்த ஹேங்கிங் வந்து பால் மாதிரி வச்சு ரெடி பண்ணி, இந்த மெட்டீரியலை வச்சு பால் ரெடி பண்ணிட்டு அதுக்கு மேல ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒட்டி ரெடி பண்ணது. ஸோ இந்த மாதிரி நிறைய நான் இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல நிறைய போட்டிருக்கேன். இந்த ஜடப்பிள்ளை ரெடி பண்றது, ஹேங்கிங் ரெடி பண்றது. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்க வேணும்னா என்னோட சேனல்ல வந்து நீங்க பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு ஐடியா வரும், உங்களுக்கும் பண்றதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பிளவுஸோட பிரைஸ் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4000ல இருந்து 6000 வரலும் நம்ம வந்து வாங்கலாம். ஸோ 4000 to 6000 எதுக்கு சொல்றோம்னா, நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எலிஃபென்ட் பீகாக்லாம் எடுத்து பண்ணும்போது ஃபினிஷிங் சரியா கொடுக்க முடியாது அப்படிங்கும்போது நீங்க கொஞ்சம் ரேட் வந்து கம்மி பண்ணி வாங்கிக்கலாம். இல்ல நம்ம போடுற மெட்டீரியல்ஸோட குவாலிட்டி இருக்கு. நம்ம வந்து பீட்ஸ் போடுவோம். ஸோ பீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 கிராம் பேக்கெட் வாங்குறோம் அப்படின்னா 20 ரூபாயில இருந்து 200 ரூபாய் வரலும் அந்த பீட்ஸ்கோட ரேட்டு ஒவ்வொரு இடத்துலயும் வந்து வேரி ஆகும். ஸோ நீங்க எந்த அளவுக்கு குவாலிட்டியான பீட்ஸ் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளவுஸ்ல நான் பண்ண ஒர்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயினா வந்து பீட்ஸ் இருக்கு, அடுத்து ஸ்டோன் ஒர்க், அடுத்து த்ரெட் ஒர்க். ஸோ சுகர் பீட்ஸ், மோத்தி பீட்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன். அடுத்து வந்து குந்தன் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன். அதுலயே வந்து கிரீன் வந்து சாரி கலர், ஸோ கிரீன் கலர் ஸ்டோன், அதுக்கப்புறம் கோல்டு கலர் ஸ்டோன் யூஸ் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கிரீன் கலர்ல த்ரெட் யூஸ் பண்ணிருக்கேன். இந்த எலிஃபென்ட் பீகாக்கு அந்த ஃபிளவர் டிசைன்ல வந்து த்ரெட். ஸோ இதுதான் வந்து மெயினா யூஸ் பண்ணது. இந்த மாதிரி பிரைடல் பிளவுஸ்லாம் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு என்னன்னா, நீங்க வந்து பழகிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது, இல்ல ஒரு பிரைடல் பிளவுஸ் நீங்க பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு வந்து நிறைய ஐடியாஸ் இதுல இருந்து கிடைக்கும். நீங்க ஒரு சாரி வச்சிருக்கீங்க, இதுக்கு என்ன மாதிரி டிசைன் பண்ணலாம், எந்தெந்த கலருக்கு என்ன மாதிரி டிசைன் சூட் ஆகும், என்ன மாதிரி நெக் வைக்கலாம், எந்த டிசைனுக்கு எந்த மாடல் நெக் வந்து சூட் ஆகும் அப்படின்றதுல நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். நான் இது போல நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். நீங்க ஒவ்வொரு வீடியோவும் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். நிறைய நீங்க வந்து டிசைன் பண்ணலாம். உங்களுக்கு வந்து அதுல இருந்து இதுக்கப்புறம் நீங்க ஏதாவது ஒரு டிசைன் பண்ண போறீங்க அப்படின்னா அதுல இருந்து நீங்க அந்த ஐடியாஸ் எடுத்துட்டு நீங்க அதே மாதிரி உங்களுக்கும் நீங்க ரெடி பண்ணிக்கலாம். இல்ல நீங்க பழகுறீங்க அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு
நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மாதிரி நீங்களும் வந்து பிரைடல் ப்ளவுசஸ் டிசைன் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஆன்லைன்லேயே வந்து ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸஸ் இருக்கு, ஃபேஷன் டிசைனிங் கிளாஸஸ் இருக்கு. ரெண்டுமே வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு கிளாஸஸ். நீங்க வந்து ஜாயின் பண்ணி நீங்க வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். கோர்ஸோட டீடைல்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு வீடியோவா இருக்கு, நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.